குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டாண்மையில் பயிற்சிசம் 2 பின்வரும் தகவலில் இருந்து ரூபன் மற்றும் டெரி அவர்களின் முதல் நிலை முதல் என கொண்டு அவர்களின் முதல் கணக்குகளை தயாரிக்கவும். இதுதான் பார்க்கணும். அவங்களோட முதல் நிலை முதலா மாறுபடும் முதலா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த கணக்கை பொறுத்தவரையும் அவர்களின் முதல் நிலை முதல் என கொண்டு முதல் கணக்கை தயாரிக்கணும்னு போட்டாங்க இல்லையா. அப்போ நிலை முதலாக நான் ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், கணக்கு 2ஆக பிரியும் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ பயிற்சி கணக்கு 2 ரூபன் டெரி ஃப்ரேம் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா 2018 ஏப்ரல் 1 அன்று முதல். அப்போ இவங்க முதல் போட்டிருக்காங்க இல்லையா, 2018 ஏப்ரல் 1. அப்போ அன்றைக்கி இவங்க முதல் போட்டது முதல் இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 70,000 ரூபனுக்கு, டெரிக்கு 50,000. அப்படியே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான், வேறு சம்மு இதில் ஒன்றுமே கிடையாதுமா. அவங்க கொடுத்துருப்பாங்க, அப்படியே எடுத்து எழுதி டேலி பண்ணணும். நீங்கள் வேறு எதாவது புதுசாலாம் கண்டுபிடி. 5 மார்க் இதுக்கு. அடுத்தது ஃபஸ்ட்டு சொல்லிடுற கணக்கை. ஏப்ரல் 1 அன்று முதல் இதுதான் தொடக்க முதல். ஸோ அவங்க முதல் முதல்ல போட்டிருக்காங்க. இது நிலை முதல்ல போடணும். அடுத்தது 2018 ஏப்ரல் 1 அன்று நடப்பு கணக்கு. இதில் நிலை முதல்ன்றதுனால 2 கணக்காக பிரியும் இல்லையா. ஸோ அதனால் இது முதல் கணக்கோட இருப்பு, இது நடப்பு கணக்கோட இருப்பு. ஓகேவா. இது நடப்பு கணக்கில் இந்த முதலை போடணுங்க. பாருங்களேன், இது மட்டும் போட்டு காட்டுறேன். அப்போ நடப்பு கணக்கு இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 25,000 ரூபனுக்கு போட்டிருக்காங்க, டெரிக்கு 15,000. ஓகேவா. அடுத்து இங்கே கணக்கு பாருங்கள். அடுத்தது கூடுதல் முதல் கொண்டு வந்தது. முதலை போடுறீங்க, கூடுதலாகவும் முதல் போடுறீங்க அப்படின்னா அதுவும் இந்த முதல் கணக்கில் தான் வரும். ஸோ அதனால் மறுபடியும் கூடுதல் முதல் அப்படின்னு போட்டு ரூபனுக்கு 18,000, டெரிக்கு 16,000. ஓகேவா. அடுத்தது கவனிங்க, 2018-19 எடுப்புகள். இந்த எப்பயுமே நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. நடப்பு கணக்கில் பற்று பக்கம், எடுப்பு, எடுப்பு மீது வட்டி, நட்டப்பங்கு, இது 3 மட்டும்தான் நடப்பு கணக்கில் பற்று பக்கம் வரும். மற்றபடி நடப்பு கணக்கில் வரவு பக்கம், லாப பங்கு, முதல் மீது வட்டி, சம்பளம், கழிவு, இது எல்லாமே நடப்பு கணக்கில் வரவு பக்கம் வரும். அப்போ போட ஆரம்பிச்சிடலாமா. பாருங்கள், இது நிலை முதல் கணக்கு, நடப்பு கணக்கில் இருப்பு, கூடுதல் முதல் கணக்கு, எடுப்பு, நடப்பு கணக்கில் பற்று பக்கம். கவனிங்க, எடுப்புகள் ரூபனுக்கு 10,000, டெரிக்கு 6,000. அதே மாதிரி எடுப்பு மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி 500, 300. அடுத்தது லாப பங்கு, நடப்பு கணக்கில் வரவு பக்கம், லாப பங்கு 35,000, 25,800. ஓகேவா. அடுத்தது முதல் மீது வட்டி 3,500, 2,500. அதே மாதிரி இங்கே தான் சம்பளம். ரூபனுக்கு சம்பளம் கொடுக்கல, டெரிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 18,000. அதே மாதிரி கழிவு ரூபனுக்கு கொடுத்துருக்காங்க 12,000, டெரிக்கு கொடுக்கல. இவ்வளோதாம்மா சம்மு. இது ரொம்ப ஒரு இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான சம்முன்னு சொன்னால் இதை தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எதையும் கண்டுபிடிக்க தேவையில்ல. 2 கணக்கு. நிலை முதல்னா 2ஆம் பிரியும். ஒன்று முதல் கணக்கு, இன்னொன்று நடப்பு கணக்கு. அவங்களே முதல் கொடுத்துருப்பாங்க, கூடுதல் முதல் கொடுத்துருந்தா போட்டுக்கணும். திரும்ப இந்த போட்ட முதலை திரும்ப எடுத்திருக்காங்க அப்படின்னா தான் எடுப்பு வேறு, முதல்ல திரும்ப எடுத்தது அப்படிங்கிறது வேறு. திரும்ப எடுத்திருந்தா தான் இந்த பக்கம் போடணும். ஸோ அப்படியே டேலி பண்ண வேண்டியதான். இங்கே எடுப்பு, எடுப்பு மீது வட்டி, நட்டப்பங்கு, இதுதான் பற்று பக்கம் வரும் நடப்பு கணக்கில். வரவு பக்கம் நடப்பு கணக்கோட இருப்பு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதை போட்டுக்கணும்.
லாப பங்கு, முதல் மீது வட்டி, சம்பளம், கழிவு இதெல்லாம் இந்த பக்கம். ஓகேவா? அப்படியே டாலி பண்ணுவோமா? இந்த பக்கம் பாருங்கள் 66,000, இந்த பக்கம் பாருங்கள் 88,000, 88,000. ஓகேவா? ஸோ அதே தான் 88,000, 66,000 இருப்பு, கீழே இறக்கப்பட வேண்டியது 88,000, 66,000 இதான் சம்மு. ஸோ அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இதை தான் அதிகமாக இருக்குது, அதனால் இதை முதல்ல டேலி பண்ணுவோம். 25,000, 35,000, 3,500, 12,000, 0 0 5 10 15 5 மிச்சம் 1, 75,500 ரூபனோடது. இப்போ டெரியோடது பாருங்கள் 15,000, 25,800, 2,500, 18,000, 0 0 8 13க்கு 3 மிச்சம் 1, 11 13 21க்கு 1 மிச்சம் 2, 4 6. ஓகேவா? 61,300. இப்போ பாருங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறத நம்ம கழிக்கணும். இப்போ டெரியில் வந்து கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6,300 வருது. அப்போ 0 0 0 11 6 வச்சுன்னா 5, இங்கே 5, இந்த சைடு 55,000, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10,500, 0 0 0 5 6. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கூட்டி பார்த்திங்கன்னா டெரிக்கு 61,300 வருது, இங்கே 75,500 வருது. அப்போ ரெண்டு பக்கமும் அதே அமௌண்ட்டு தான் போடணும். 75,500, 61,300. ஸோ இந்த பக்கம் 61,300லேருந்து 6,300 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 55,000 வருது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 10,500 கழிச்சிங்கன்னா 65,000 வருது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நடப்பு கணக்கோடைய இருப்பு. நடப்பு கணக்கோடைய இருப்பு ரூபனுக்கு 65,000 வரவு இருப்பு, ரெண்டுமே வரவு இருப்பு. எப்போ அப்படின்னா ஏன்னா வரவு பக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எப்படி வரவு இருப்பு பற்று இருப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எந்த பக்கம் இருப்பு அதிகமாக இருக்கோ அந்த இருப்பு வரவு இருப்பு. இப்போ இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது வரவு பக்கம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இங்கே போடணும். இருப்பு எவ்வளோங்கிறத பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்டு போட்டிருக்கீங்க, அதை மறுபடியும் என்ன செய்யணும், கீழே கொண்டு வந்து போடணும். அப்போ நடப்பு கணக்கு இருப்பு கீழே இறக்கப்பட்டது வரவிருப்பு. ஓகேவா? இது வரவு இருப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000, 55,000. ஓகேவா? இதான் கணக்கு முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. சந்தேகம் இருந்தால் எதாவது உடனடியாக கேளுங்க, புரியலைனாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.